ஹலோ எவ்ரிவன். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக்ஸ்னா என்ன, காம்போசிட் நம்பர்ஸ்னா என்ன, பிரைம் நம்பர்ஸ்னா என்ன, ஒரு காம்போசிட் நம்பர்ஸ் வந்து எப்படி பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணுறது, அந்த பிரைம் ஃபேக்டரைஸை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறது அப்படின்னு எல்லாமே நம்ம இந்த ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஹோம்ஒர்க்காக ஒரு 3 சம்ஸ் நீங்களே ட்ரை பண்ணுங்கன்னு கொடுத்துருந்தோம். 3825, 5005, 7420. ஸோ அதுக்கான சொல்யூஷன்ஸ் தான் இந்த ஃபர்ஸ்ட் வீடியோட செகண்ட் பார்ட்டில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ பாருங்க, 3825. சார் இது வரைக்கும் சின்ன சின்ன நம்பர்லாம் நீங்க போட்டு பெரிய நம்பர் எங்களுக்கு ஹோம்ஒர்க்கை கொடுத்துட்டேன்னு இதை பாருங்க. எல்லாமே சிமிலர் தான். எவ்வளவு பெரிய நம்பரா இருந்தாலும் நம்மளால என்ன பண்ண முடியும், ஈஸியா பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ண முடியும். ஸோ லாஸ்ட் நம்பர் என்னன்னு முடியுது பாருங்க, 5 முடியுது. அப்ப நான் இந்த நம்பர் என்ன பண்ணலாம், 5ஆல ஃபேக்டரைஸ் பண்ணலாம். அப்போ 5ஆல பண்ணா என்ன வரும் பாருங்க, 3 வருமா, வராது. அப்போ ரெண்டு நம்பரா சேர்த்து எடுத்துக்கிறேன், 38. அப்ப 38க்குள்ள எத்தனை 5 வரும், 7 டைம்ஸ். 7 5 35. அப்ப ரிமைண்டர் எவ்வளோ, 3. அப்ப நான் இது என்னன்னு பண்ணணும், 32 அப்படின்னு பார்க்கணும். அப்ப 32ன்னு பார்த்தோன்னா 6 5 30. ஓகேவா? ரிமைண்டர் 25. அப்ப மறுபடியும் என்ன வருது, 5 5 5 25. ஓகேவா? இப்ப மறுபடியும் இது 5ல முடியுது. அப்ப அகைன் என்ன பண்ணலாம், 5 வரையும் நம்ம கால்குலேட் பண்ணலாம். அப்ப 5ல பண்ணனா முதல் நம்பர் பார்க்குறேன், 1 5 5. ரிமைண்டர் எவ்வளோ, 2. அப்ப 26. அப்ப 26க்குள்ள எவ்வளவு இருக்கு எனக்கு, 5 டைம்ஸ். 5 5 25. ரிமைண்டர் 1. ஓகேவா? ரிமைண்டர் எவ்வளோ, 5. இதை டிவைட் பண்ண வரும், 5 3 15. ஓகேவா? 153. ஸோ 5 பண்ணோம்னா 153 வரும். அப்போ இது என்ன பண்ணலாம், 3 டேபிள்ல பண்ணலாம். அப்போ 1 வருமா, வராது. அப்போ 2 டிஜிட் பார்க்குறோம், 15. 5 3 15. 1 3 3. ஓகேவா? அகைன் இதை 3 டேபிள்ல பண்றோம். அப்போ 1 3 is 3, ரிமைண்டர் 2 வரும். அப்போ 17. இப்போ 17 is a prime number. ஸோ என்னால் அதுக்கு மேலே பண்ண முடியாது, 17ஆல போட்டுறோம் 1. அப்ப 3825 அப்படின்ற இந்த நம்பரை நம்ம எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலாம், 3 ஃபர்ஸ்ட் 5 இல்லையா, 5 into 5 into 3 into 3 into 17. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம், 5 ஸ்கொயர் into 3 ஸ்கொயர் into 17. புரியுதா? ஸோ அடுத்த நம்பர் என்ன இருக்கு பாருங்க, 5005. 5005. ஸோ இதுவும் 5ல முடியுது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 5 டேபிளால பண்ணலாம், 1. ஸோ 0 ஆஸ் இட் இஸ் போடுறோம், 1001 அப்படின்னு கிடைக்குது. 7 டேபிள்ல டிவைட் பண்ணுவோம். இப்போ 7 டேபிள்ல டிவைட் பண்ணா 17 is 7. ரிமைண்டர் என்ன பண்ணுவோம், 3 இல்லையா? அப்போ 30. 30க்குள்ள எத்தனை டைம்ஸ் வரும், 4 டைம்ஸ் வரும். 7 4 28. ரிமைண்டர் 2 21. அப்போ இதுல எத்தனை வரும், 3. ஓகேவா? ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம், 11 டேபிள்ல ஃபேக்டரைஸ் பண்ணலாம். இப்போ 11 டேபிள்ல பண்ணா 111 is 11. ரிமைண்டர் 3. அப்போ 33. 3 டைம்ஸ் வரும். ஸோ 13 is a prime number. அப்போ 30ல முடியும் இல்லையா? இப்போ 5005ன்றதை நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், 5005 வந்து எக்ஸ்பிரஸ் 5 into 7 into 11 into 13. ஓகேவா? இதுக்கு மேல நம்ம அதை சிம்பிளிஃபை பண்ண முடியும். நெக்ஸ்ட் 7429 பாருங்க, இதுதான் கொஞ்சம் பெரிய நம்பர்ஸ் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 17 அப்படின்ற நம்பரால் தான் நம்மளால டிவைட் பண்ண முடியுது. இதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் பெரிய டேபிள்ஸ்ல டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம்னா லாஸ்ட் நம்பர் 9. அப்போ 7 7 49 வரும். அப்போ 7 டேபிள்ல வரல. ஸோ அதுக்கு அடுத்தது இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 17 வச்சு ட்ரை பண்றோம். அப்போ 17 டேபிள்ல இது ஃபேக்டரைஸ் ஆகுது அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எத்தனை டைம்ஸ் பாருங்க, 17 into 3 போட்டு பாருங்க. ஓகேவா? 7 3 21. இப்போ 51 தான் வருது. ஆனால் எனக்கு என்ன இருக்கு, 74 இருக்கு. அப்போ நெக்ஸ்ட் நம்பரான 4ல ட்ரை பண்றேன். அப்போ 7 4 28. அப்போ 68 வருது. நியரஸ்ட் வேல்யூ எனக்கு கிடைக்கும். அப்போ எத்தனை டைம்ஸ் என்னால பண்ண முடியுது, 4 டைம்ஸ் என்னால பண்ண முடியுது. அப்போ 4 டைம்ஸ் பண்ணா ரிமைண்டர் எவ்வளோ, 6 வருது. அப்போ இங்க மீதி எவ்வளவு வருது, 62. ஸோ 17 into 4 எனக்கு எவ்வளோ, 68. ஆனா எனக்கு இங்க என்ன இருக்கு, 62 தான் இருக்கு. அப்போ அதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச நம்பர் எடுத்துக்கிறோம், 3. அப்போ எனக்கு எவ்வளவு வரும், 51. அப்போ இப்போ 62 minus 51 பார்த்தோன்னா நமக்கு மீதி எவ்வளோ கிடைக்குது, 11. அப்போ 119 அப்படின்னு கிடைக்குது. அப்போ 119 எப்போ வரும் பார்க்கணும். ஸோ லாஸ்ட் நம்பர் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், 7 7 49 வரும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா
17 into 7 அப்படின்னு கண்டுபிடிப்போம். அப்போ கண்டுபிடிச்சா எனக்கு எவ்வளோ வரும்? 190 அப்படின்றது வரும். அப்போ 7 டைம். ஓகேவா? ஸோ இப்போ இது எனக்கு 7ல முடியும். அப்போ இதுல டிவைட் பண்ணக்கூடிய பாசிபிள் நம்பர் அப்படின்னு நம்ம பார்ப்பேன். அப்போ 19 இதுல டைம் நம்பர் தான். ஸோ இதுல நம்ம பார்க்கணும் 2 டைம் எவ்வளோ வந்துடும் எனக்கு 38. ஸோ ரிமைண்டர் இந்த பக்கம் எடுத்துட்டோம்னா 57 வரும். ஸோ 57 எனக்கு 3 டைம்ஸ். ஓகேவா? அப்போ 23 கால்குலேட் ப்ரைம் நம்பர். இதுக்கு மேலே என்னால் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ நம்ம சொன்ன மாதிரி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரைம் நம்பர்ஸில் வருது. எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய நம்பர். ஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் முதல் 4 டைம்ஸ் நம்பர் ஒன்னே ஒன்று மட்டும் கொஞ்சம் பெரிய நம்பர்ஸால உங்களை ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி. ஸோ இது 7429 கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் as 17 into 19 into 20. புரியுதா? ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நான் நம்மளோட அடுத்த வீடியோஸை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.